புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விழாவினை தொடங்கி வைத்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ராமலிங்கம், கம்பன் கழக செயலர் சிவக்கொழுந்து ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் மேலாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன் தலைமை வகித்தார். கம்பன் விழா மலரை சட்டப்பேரவை தலைவர் வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கான நினைவு பரிசு வழங்கினார். மேலும் கம்பன் ஆய்வு நூலை உள்துறை அமைச்சர் வெளியிட கம்பன் கழகம் சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டியில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக கம்பவாணர் அருணகிரியா உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் மலர் தூவி